ஆஸ் யூஷுவல் Thursday மார்னிங் 5 o'clock சூப்பரான ஒரு பிளாக் டீயோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேத்தி ரொம்ப ஹெவியா கொழுக்கட்டை, சுண்டல்னு சாப்பிட்டதுனால, இன்னைக்கு லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் 2மே ரொம்ப சிம்பிளா தான் பிளான் பண்ணியிருந்தேன். பூஜைக்கு வாங்குன பழங்கள்லேருந்து ஆப்பிள், ஒரு பெரிய சைஸ் கொய்யாப்பழம், 2 வாழைப்பழம் இது எல்லாத்தையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு, அதுல 1 ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா, ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இன்னும் மிச்சம் இருந்த பழங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு ஃப்ரூட் சாலட் பண்ணி சாப்பிட்டுடலான்னு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாரி ஃப்ரூட் சாலட் டெய்லி எடுத்துக்க முடியலைனாலும், வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாரி ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிட்டோம்னா, டே ஃபுல்லாவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு வரகரிசியில பண்ண சாம்பார் சாதம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்து நல்ல தண்ணீல வாஷ் பண்ணிட்டு 2 ஹவர்ஸ் போல ஊற வச்சிருந்தேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், 1 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமா முருங்கக்காய், 2 பச்சை மிளகா. சாம்பார் வெங்காயம் இருந்ததுன்னா, அது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல டேஸ்டியாவே இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்கும்போதே, 1 கப் அரிசிக்கு 1/2 கப் இல்ல 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து குக்கர்ல நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கங்க. இதோட தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் தாளிச்சுட்டு, நான் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, தக்காளியோட அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதோட இந்த கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் மட்டும் இல்லாம, இன்னும் பச்சை பட்டாணி இருந்தா அதையும் சேர்த்துக்கலாம். இல்லன்னா பம்ப்கின், அவரைக்காய், சௌசௌ எந்த மாரி வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே போட்டு இதுல சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல டேஸ்டியா இருக்கும். ஹெல்தியாவும் இருக்கும். இன்னைக்கு இந்த சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா கத்திரிக்காய் வறுவலும், முட்டைக்கோஸ் பொரியலும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி வெந்துகிட்டு இருக்கிற அந்த டயத்துல சைடுல கத்திரிக்காவ எடுத்து ஸ்லைஸ் பண்ணி தண்ணீல போட்டு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த மில்லட்ஸ எடுத்து காய்கறிலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதுல சேர்த்துட்டு, கொஞ்சமா லெமன் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சு வச்சிருந்தேன். அந்த தண்ணியும் இதுல சேர்த்துட்டு, கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருந்த துவரம் பருப்பையும் எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துனேன். 1 கப் அரிசிக்கு நம்ம 4 கப் வரைக்கும் தண்ணி ஊத்தலாம். வெஜிடபிள்ஸ் வேகும்போது ஊற வச்சிருந்த தண்ணி, அதுக்கப்புறமா பருப்புல இருந்த தண்ணி, புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து கரெக்ட்டா வந்துருச்சு. அத குக்கர்ல விசில் போட்டு வச்சுட்டு, கத்திரிக்காய் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த முட்டைக்கோஸ் கேப்சிகம் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். பொரியல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, முட்டையும் இதுல மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2 முட்டைய எடுத்து நல்லா உடைச்சுட்டு, அதுல கொஞ்சம் பெப்பர், சில்லி ஃபிளேக்ஸ், சால்ட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, முட்டை நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சாச்சு. இந்த ரெசிபிய நம்ம சப்பாத்தில ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா கூட நல்லாருக்கும். இல்ல சாண்ட்விச்ல வச்சு சாப்பிட்டோம்னா கூட நல்லாருக்கும். ஒரு நாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்தியான மெனுவ நீங்களும் பிரிப்பேர் பண்ணி பாருங்க.